நன்றி. அதனாலதான் சிதறண்ட மக்களை ஒன்று திரட்டவும், விலகி போன பிள்ளைகளை ஒன்று திரட்டவும் ஆண்டவர் நம்மை ஒருமனப்படுத்தி இந்த இடத்திற்கு நம்ம எல்லாரையும் ஊழியனாக ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இதுக்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்னா இதுக்கு தான். நீங்க இங்க சும்மா வர்றதுக்கோ இல்லை, உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்கள் பெயர் சொல்லி உங்களை அழைத்திருக்கிறார். எதற்காக? ஆமென். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்காக, அவருடைய வார்த்தைகளை மற்றவர்கள் எடுத்து சொல்வதற்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். மீண்டும் அந்த நிறைவான ஆவியானவரே பாடலை மீண்டுமாக பாடுவோமா? நிறைவான கைகளை விட்டு ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் வாருமே, இறுதி ஜபம். நம்ம அப்படியே ஒரு இறுதி ஜபம் சொல்லுங்க. மற்றவங்க எல்லாம் அப்படியே கரங்களை விரித்த மாதிரி அப்படியே வேலையிலப்பா ஆண்டவரே அப்பா, என்னிடத்தில் திரும்பி வாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொன்ன தேவனே, ஆம் தகப்பனே, இந்த சபை கூடாரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு அனைவரும் உண்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. அருமையான இந்த மதிய வேளையில் ரஜினி இயேசுவே, நாங்கள் வந்திருப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு தேவையான வார்த்தையை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுதிருந்து ஆண்டவரே எங்கள் அப்பா எங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நீர் எங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர் ரஜினி. ஆம் தகப்பனே, உம்முடைய ஊழியத்திற்காகவும் ஆண்டவரே, ஆம் அப்பா உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் புரிந்து கொண்ட தகப்பனே, எங்கள் ஆண்டவரே வயதான காலத்திலும் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் தகப்பனே. ஆம் தகப்பனே, எங்களை நீர் அருமையாக வழி நடத்தி வருகிறீர் ராஜனே. அதற்காக இந்நாள் வரை பாதுகாத்த தேவன் அப்பா, இனிமேலும் நீர் எங்களை பாதுகாக்க போவதற்காகவும் நன்றி செலுத்துகிறப்பா. அருமையான இந்த வேலையில் ஆண்டவரே, இந்த சிறு நேரத்தை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தப்பா. அந்த சிறு நேரத்தில் அப்பா எங்களுக்கு அப்பா புரியுற மாதிரி ஆண்டவரே ஒரு வேத வசனத்தை நீர் எடுத்து கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி ராஜனே. இவ்வளவு நாங்கள் நாங்கள் ஏசாயாவை படித்திருந்தாலும் ஆண்டவரே இதை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் ஏனோதானோ என்று படித்திருந்தோம் அப்பா. ஆனால் ஆண்டவரே இன்று எங்களுக்கு அருமையாக நீர் ஒரு விளக்கத்தை கொடுத்த ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் இருந்து ஆண்டவரே உம்முடைய சந்நிதியில் வர வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை அருமையாக அப்பா எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்துவீர் என்று நீர் வாக்கு தந்ததற்காக அப்பா உம்முடைய சந்நிதியில் நாங்கள் இருப்பவர்கள் என்றும் அழிக்கப்படாத இருப்போம் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி செலுத்தி இந்த சிறு ஜபத்தை அப்பா தாழ்மையோடு உம்முடைய பாதப்படி ஒப்படைக்கிறேன் எங்கள் அருமையான ஜீவன்ல ராஜனி. ஆமென். நன்றியா துதி பாடு, நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். கலங்கிடாதே திகைத்திடாதே, கலங்கினால் இடிந்து விடும். கலங்கிடாதே கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கரங்களை சட்டியான மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி 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 நன்றி. அன்பே உருவானங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நீர் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரப்பா. இதுபடி ஊழியத்தை செய்வதற்காக நீர் எங்களை அழைத்தீர் சுவாமி. இது வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எதற்காக நீர் அழைத்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்பா.
ஏசாயா இறைவாக்கினர் மூலமாக என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள் என்று சொல்லி, இதோ உம்முடைய சந்நிதியிலே வந்து முழந்தாள் படிவிட்டு உம்முடைய சந்நிதியிலே வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற, இதோ ஆன்லைன் மூலமாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரையில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. ஆசீர்வதையும் பலப்படுத்தும், ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், வார்த்தையை அனுப்பி எங்களை பலப்படுத்துகிறவர். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். இதோ நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறீரப்பா. இதோ நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை தகர்ப்பேன் என்று சொன்னவர். இதோ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ இவற்றை நினைவில் கொள்வாய், நீ என் ஊழியன், நான் உன்னை உருவாக்கினேன், நீதான் என் அடியான், இஸ்ரவேலை நான் உன்னை மறக்க மாட்டேன், என்று சொன்னவர். உன் குற்றங்களை கார்மேகம் போலும், உன் பாவங்களை பனி பலடம் போலும் அகற்றிவிட்டேன். என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு மீட்பளி